ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையிலேயே பிந்தி எழுமனை இப்போ தான் எழுமணும் கொஞ்சம் முன்னாடி. அவன் வந்து 2 டியூஷன் போயிட்டு அவன் வந்து கதவெல்லாம் பூட்டிட்டு போயிருந்தானா. மிக்சி அங்கே இந்த பைக்கில் கிடந்துச்சு. நேற்று வேலை பார்த்தேன்னு அந்த மிக்சி பைக்கில் கிடந்துச்சு. அப்படியே இது பண்ணிட்டு வச்சு கதவு திறந்து மிக்சி கோப்பையெல்லாம் கொண்டு வந்து இல்லை நில்லு கதவு திறந்தாரே தேவையில்லாமல் சீன் காட்டாத. அவன் வந்தியாச்சு வீட்டுக்கு, கதவு திறக்கணுமா பின்னையும் போய். அதெல்லாம் இன்னைக்கு காலையிலேயே சூப்பராட்டி ஒரு வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன வேலைன்னு சொன்னான்னா, காலையில் சூப்பராட்டி ஒரு லெமன் டீ குடிச்சாச்சு. லெமன் டீ குடிச்சுண்டு இன்னைக்கு வந்து தயிர் குழம்பு வச்சுட்டு சிக்கன் ரோஸ்ட் மாதிரி வச்சு சோறு பொங்கலான்னு சொல்லிருக்கேன். மதியத்துக்கு காலையில் அதே சாப்பாடு தான் காலையிலையும் கொடுக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு வேலை தான் ஓகே. இப்போ வந்து பார்க்கலாம், எல்லா வேலையும் தொடங்கலாம். சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கு. அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகு எல்லாம் வெட்டு வச்சுருக்கு. இப்போ வந்து வேலையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேலையை பார்த்துட்டு இது பண்ண வேண்டியதான். சிக்கன் வேலை பார்க்குதே இது நீங்கள் நான் காட்டு முன்னையே எல்லாத்தையும் அங்கே போய் கிண்டியாச்சு. சோறு பொங்கியாச்சு. அப்புறம் வந்து சிக்கன் வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கு. ஃபஸ்ட்டு தக்காளி எதுக்கு போட்டோம்? இஞ்சி பூண்டு ஒன்றும் போடு முன்ன போட்டேன் நீ வேலை. இப்போ நான் வரும் முன்னே எல்லாத்தையும் கொட்டு வச்சிருக்கு. எண்ணெய் கூட நான் வந்து பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுட்டு எனக்கு சிக்கன் கிரேவிக்கு வந்து நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது பண்ணி தக்காளி, பச்சை மிளகு, அப்புறம் வந்து வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தட்டு வச்சிருக்கி. தட்டு வச்சு கிண்டு ரெண்டும் இந்த பாயசம் கிண்டும் விதை மாதிரி இப்படி கிண்டு அந்த கிண்டல்ல நம்ம இப்போ வந்திருக்கி. அடுத்து இப்போ வந்து இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வச்சிருக்கேன். அதே போட்டு நல்லா கிளறிட்டு இஞ்சி பூண்டு வாசனை போன பிறகுதான் நம்ம வந்து இந்த இது போடணும், சிக்கன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வெங்காயம் கொஞ்சம் கிளறி. சரிம்மா, மணி 8 இல்லை 7:25. இப்போ வந்து இத மாதிரி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகு, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு மிக்சியில் ஆட்டுதான் தயிர் குழம்பும் வச்சிடணும். அதே இது பண்ணலாம். இப்போ வீடியோ எடுத்து வச்சிருந்தது டிலீட் ஆயிட்டு இப்போ வந்து திருப்பி வீடியோ எடுக்குது. இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆயிட்டு, தயிர் குழம்பு ரெடி ஆயிட்டு, மிக்சியில் ஆட்டின தயிர் குழம்பு எல்லாம் மிக்சியில் தான் ஆட்டுவோம். இப்போ சிக்கன் குழம்புக்கு வெங்காயம் இதெல்லாம் வெட்டி இந்த குக்கரில் போட்டு நல்லா அவிச்சிட்டு இதில் போட்டு கிண்டி எடுக்க வேண்டியதா. ரோஸ்ட் மாதிரி வச்சதுக்கு இது வேணுன்னா கொஞ்சம் தண்ணி கொடுத்து சிக்கனையும் போட்டு இன்னும் கொதிச்சுருக்கு. மசாலா எண்ணெயெல்லாம் போட்டேன்னு சொன்னான்னா மல்லிப்பொடி, பெருஞ்சீரக பொடி, அப்புறம் வந்து மிளகு பொடி இதெல்லாம் தான் நான் மசாலா போட்டது. இதுதான் இஞ்சி பூண்டுலையே கிராம்பு பட்டை இதுக்கு முன்னாடியே போட்டாச்சு. அதனால வந்து இவ்வளோ தான் போட்டேன். இப்போ தயிர் குழம்புக்கு வந்தான்னு சொன்னான்னா சூப்பராக இருக்கு தயிர் குழம்பு. இது எப்படி வச்சேன்னு சொன்னான்னா, வெங்காயம், பச்சை மிளகு, இஞ்சி பூண்டு, மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில நல்லா வதக்கணும். வதக்கிட்டு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதே மிக்சி சார்ல வந்து ஆட்டணும். தயிரை விட்டு ஆட்டிட்டு அதுக்கப்புறம் இதுல போட வேண்டியதான். மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ஆட்டுட்டு இதுல வந்து வீத்துட்டு கொஞ்சோண்டு புளி எடுக்கணும். புளி எடுத்து கரைச்சி வீத்துட்டு கொதிச்சவே விடக்கூடாது. நம்ம வீத்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு சட்னிக்கு வச்சோம்ல அத மாதிரி தான். இப்போ சூப்பராக தயிர் குழம்பு ரெடி ஆயிட்டு இப்போ வந்து சிக்கனும் நமக்கு ரெடி ஆயிட்டு நம்ம இப்போ சாப்பாடு வச்சலாம். லஞ்சு கேட்டலாம் ஸ்கூலுக்கு. இவ்வளோதான் இன்னைக்கு உள்ள சாப்பாடு. வீட்டில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து லஞ்ச் வச்சு கொடுக்கலாம். சிக்கன் குழம்பு அப்புறம் வந்து தயிர். இப்போ சாப்பாடு வச்சாச்சு, ரெடி இருக்கும். இப்போ வந்து சிக்கன் வச்சலாம். கிரேவி வைக்கலாம் 2 பேருக்கும். நல்லா சூடாரி.
இவ்வளோதான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு. பை. வெறும் நல்லா சாப்பிட்டு எடுத்துட்டு ஸ்கூலுக்கும் போயாச்சு. ஸ்கூல் கூட்டுன்னு வந்தாச்சு. ஓகே, உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளும் இனி வந்து தூங்க வேண்டியதான், வேலையெல்லாம் முடிச்சுட்டு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.